அப்ப பிரதிபா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு பெண்ணினுடைய பெயரை குறிக்கிறது. சாரதா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு பெண்ணை குறிக்கிறது. செந்தில் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆணை குறிக்கிறது, அது ஒரு பெயர். ரமேஷ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு ஆணை குறிக்கின்றது, ஒரு பெயர். இல்ல வந்து சாமி, சாமிநாதன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஒரு பெயர். சாமி அப்படின்னா அது தனியாக வரும்போது அது ஒரு பெயர். நாதன் பெயர், சுவாமிநாதன் ஒரு பெயர். அப்ப இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெயரை குறிக்கக்கூடிய வார்த்தை ஒரு பெயர் சொல் எனப்படும். அப்ப கண்ணாடி கிளாஸ், 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 என்ன கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நமக்கு பார்க்க வேண்டியது இந்த வார்த்தைகளுடைய செயல்பாடுகள். அப்ப ஐ, நான், நான் என்ற வார்த்தை ஒரு செயல்பாடை குறிக்கின்றது. அண்ட் இரண்டு வார்த்தையை ஒட்ட வைக்கக்கூடிய ஃபெவிகால். I and you are listening to the class. I and you are listening to the class. அப்பொழுது and என்ற வார்த்தை கன்ஜங்ஷன். அப்ப பாருங்க டெய்லி, டெய்லி ly என்று முடியக்கூடிய வார்த்தை பெரும்பாலும் அட்வர்ப் எனப்படும். அப்ப டெய்லி என்ற வார்த்தை அட்வர்ப். அப்ப பாருங்க இப்படி எத்தனை வார்த்தைகள் நம்ம சொல்லிக்கிட்டே போறது, எத்தனை வார்த்தைகள் செயல்பாடை சொல்வது என்று ஒரு முடிவுக்கு வந்து செயல்பாடை குறிக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளையும் 8 பிரிவுகளாக ஆங்கிலத்தில் பிரித்தார்கள். வார்த்தைகள் எத்தனை இருக்கு? ஒரு டிக்ஷனரி எடுத்தீங்கன்னா வார்த்தைகள் வந்து அப்படியே தட்டுமையா அள்ளி கொட்டுவான். லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்கின்றது, ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் இருக்கின்றது, லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைகள் அனைத்தையும் ஒரு முகமாக்க அதனுடைய செயல்பாட்டை வைத்துக் கொண்டு 8ஆக பிரிக்கின்றார்கள். அந்த 8ஐ பிரிப்பதன் பெயர் தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். என்னை பொறுத்த வரைக்கும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ற வார்த்தையை நீங்க பிராக்கெட்ல வேர்ட்ஸ் என்று கூட யாரும் வந்து எந்ததையும் போடல, பட் ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொன்னாவே அது வார்த்தைகளை மையப்படுத்தி வரக்கூடிய ஒரு வார்த்தை. This is the thing which you have to see. இதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். இந்த வார்த்தைகளை நாம் மீண்டும் பார்ப்போம். இந்த வார்த்தைகள் எப்படி வருது? ஒண்ணு, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல என்ன இருக்கு அப்படின்னா நவுன். அடுத்து பாருங்க, ரெண்டு, ரெண்டு ப்ரொனவுன். ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் போடுறேன் ப்ரொனவுன். 3 அட்ஜெக்டிவ். அதாவது 4 வினைச்சொல்லை குறிக்கக்கூடிய வார்த்தை verb. 5 adverb. அந்த வினைச்சொல்லுக்கு உருத்தான ஒரு வார்த்தை adverb. அதற்கு பிறகு பாருங்கள் 6 preposition. அத preposition என்று சொல்கிறார்கள். preposition என்ற வார்த்தை preposition என்று சொல்கிறார்கள். இந்த preposition எதற்கு அடக்கம் என்று கேட்டீர்கள், இந்த நவுனுக்கு முன்னால் வரக்கூடிய வார்த்தை. அவ்வளவுதான். அதுக்கடுத்து கன்ஜங்ஷன், அதுக்கடுத்து கன்ஜங்ஷன், அதுக்கடுத்து இன்டர்ஜெக்ஷன், இந்த 8 தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். 8 தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதுதான் நம்ம வந்து பார்க்க போற ஒண்ணு. நம்ம வந்து உறுதியா நம்ம பார்க்கணும். சரி, இந்த 8 நம்ம கரெக்டா பார்த்துட்டோம்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடிஞ்சு போச்சு. இந்த இன்டர்ஜெக்ஷன் என்ற ஒரு வார்த்தைக்கு மட்டும்தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபீலிங்ஸ் பத்தி சொல்லக்கூடிய வார்த்தை. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிக்ஷனரிக்குள்ள வந்து ஒரு அர்த்தம் இருக்கு. திடீர்னு உங்களை எதிர்பாராம யாராவது டக்குன்னு சொல்றாங்க பின்னாடி இந்த வார்த்தை சொல்றீங்க, இந்த அப்படிங்கிற வார்த்தை டிக்ஷனரியில இருக்கா? இல்ல. திடீர்னு உங்க காலில் எதிர்பாராம நீங்களும் உங்க பையனும் போயிட்டு இருக்கீங்க, எதிர்பாராம உங்க பையன் ஷூவோட உங்க காலை மீச்சிட்டான். அப்ப என்ன பண்ணுவீங்க?
அது எந்த அளவுக்கு மிதிச்சாலும் அந்த அளவுக்கு கத்துவீங்க. மெதுவா மிதிச்சா மெதுவா கத்துவீங்க, வேகமா மிதிச்சா வேகமா கத்துவீங்க. அப்ப திடீர்னு போறீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம், உங்க நேம் வந்து டென்த்ல பாஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாக்குறதுக்காக என்ன பண்ணீங்கன்னா சிவி லிஸ்ட் பாத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா உங்க பேர் வந்துருச்சு, செலக்டர் லிஸ்ட், நீங்க டீச்சர் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வந்துருச்சுன்னா ஓ அப்படின்னு சவுண்ட் வரீங்க பாத்தீங்களா, அந்த மகிழ்ச்சி எல்லாமே பாத்தீங்கன்னா இன்டர்ஜெக்ஷன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கன்ஜங்ஷன். இது எல்லாமே நம்ம பார்ப்போம். கன்ஜங்ஷன் என்பது இணைப்புச்சு. தமிழ்ல என்ன எழுதிக்கலாம் நீங்க, இணைப்புச்சு. அப்ப பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8 வகைப்படுத்துகிறது. இதுதான் பேசிக் கிளாஸ். இதுதான் டெட்டின் உடைய ஆரம்பம். இப்பதான் நம்ம என்ன பண்றோம், முதல் மைல்கல்ல நம்ம கால எடுத்து வைக்கிறோம். அப்போ கேள்விகள் கேட்பதற்கு முன்னால் அடித்தளமாக நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு ஆங்கிலத்தை படிக்கின்றோம், ஆங்கிலத்தினுடைய இலக்கணத்தை படிக்கின்றோம், அல்லது ஒரு டெட் எக்ஸாமுக்கு படிக்கின்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அறிவு அப்படின்னு கேட்டா அறிவை பார்த்துனா போல நம்ம மார்க்கை பார்த்து படிக்கிறோம். அப்ப என்னென்னலாம் படிக்கணும்? மார்க்குக்கு படிச்சா அறிவு ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்பர் 1 ஆல்பபெட். ஆல்பபெட் மொத்தம் ஆங்கிலத்தில் 26. ஆல்பபெட்டுடைய எழுத்துக்கள் 2 உருவமாக இருக்கின்றது. ஒன்றின் பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸ், மற்றொன்று பெயர் ஸ்மால் லெட்டர். கேபிட்டல் லெட்டருக்கு மற்றொரு பெயர் இருக்கிறது. இப்ப என்ன டெட்ல பாத்தீங்கன்னா புதுசு புதுசா கேள்வி இருக்கேன். என்ன பெயர் என்று கேட்டால் அதை மதர் என்று சொல்லுகிறார்கள். கேபிட்டல் லெட்டர் என்ன சொல்றாங்க, மதர் என்று சொல்லுகிறார்கள். ஸ்மால் லெட்டரை சைல்டு என்று சொல்லுகிறார்கள். ரைட். அந்த சைல்டு என்றக்கூடிய எழுத்திலே சற்று கோணலாக, சாய்வாக, வேகமாக நீங்க எழுதினால் அதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. இதன் இட்டாலிக் லெட்டர். அதுக்கு என்ன பெயர்? இட்டாலிக் லெட்டர் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இதுதான் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது. ரைட். அது மட்டும் இல்லாம ஸ்டோக் மன்னிக்கணும், இது எத்தனை ஸ்டோக்? இந்த எழுத்து ஏ 1 2 ஸ்டாக் ஸ்பெல்லிங் என்ன? STOKE அது ஸ்டாக். ஓகே, STOKE. ஸ்டாக் ஏன்னா ஒரு சின்ன தவறு என்ன பண்ண நானே பாத்தீங்கன்னா STOCK போடுவோம், ஸ்டாக் போடுவோம். ஸ்டாக் என்பது அமைக்கி வைக்கிறது ஸ்டாக். இது ஸ்டாக். எத்தனை ஸ்டாக்? 1 2 3. ஹையஸ்ட் ஸ்டாக் லெட்டர் W W W W. ஓகேடா. இது எத்தனை ஸ்டாக் இருக்கு? 1 2 3. The one and only mirror letter in mirror alphabet in English. யாராவது சொல்ல முடியுமா? மிரர், கண்ணாடி எழுத்து என்று சொல்லுவார்கள். அப்படி வருவது கண்ணாடி எழுத்தா சார்? நாங்க கேட்கவில்லை. கண்ணாடி வேணா போட்டுக்கலாம் சார். தலையில பார்த்தாலும் உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும். எம். டபிள்யூவும் எம்மும் என்னது? இதுதான் மிரர் லெட்டர். டபிள்யூ உடைய மிரர் லெட்டர் என்ன? எம். எம் உடைய மிரர் லெட்டர் என்ன? எழுத்தை கொடுத்து கேட்பார்கள். அப்ப WM என்பது மிரர் லெட்டர். பாருங்க, இப்படி ஒரு கேள்வி வந்து நம்ம பார்த்துக்கவே மாட்டோம். இதை டிவில கேட்கலாம். which is the mirror letter of English. அப்ப என்ன கொடுக்கலாம்? W ஒரு வார்த்தை மட்டும் தான் கொடுக்கணும். அவன் MA கொடுத்தானா ஆன்சர் வந்து போகும். ஓ வந்து எப்படி கொடுக்கணும்? ரைட். அடுத்த விஷயத்துக்கு பாத்தீங்களா, மிரர் லெட்டர். அதுக்குதான் சொல்ல வந்தேன், கேள்விக்கு சொல்ல வந்தேன். நீங்களே அப்படிங்க. அடுத்த லெட்டர் என்னது? ஓ. ஓ. வேற ஐ வருமா? மாறி ஐ வராது. ஓ வரும். அப்பதான் கேட்பாங்க, அந்த எழுத்தை கொடுத்து கேட்பாங்க. அந்த மிரர் லெட்டர்ல மாறாத எழுத்து என்னது? ஆமா, இப்ப நீங்க கேட்ட ஆஸ்பிரேஷனுக்கு நான் வந்துட்டேன். நீங்க இதே பதில் கொடுத்தனால நான் பேசிட்டேன். இது வந்து WM என்பது ரிவர்ஸ்ல மாறும். எழுத்து வந்து W என்பது என்னவா மாறும்? M. இந்த O மாறுமா? அப்படியே இருக்கும். அப்ப இது மிரர் லெட்டரா, இது மிரர் லெட்டரா? அதுக்காக சொல்றேன், மத்ததை கொடுத்து கேட்பார்கள். W உடைய மிரர் லெட்டர் என்னன்னு கேட்டா என்னது?
எம். ஆனால் பொதுவாக ஆங்கிலத்தில் மிரர் லெட்டர் என்று கேட்டால் என்ன? சரி, எம் நான் இப்ப சொல்றேன். தலையில போனா என்ன ஆயிடும்? ஓ சொல்றேன். ஓ மாறுமா? அப்ப எது மிரர் லெட்டர்? பாருங்க, சின்ன ஒரு ட்விஸ்ட் என்று சொல்லுவார்கள். எப்படி நீங்களா ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க? சரி, வேற எழுத்து ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச். ஐ வராதுமா? ஐ வரல. மிரர்ல போனா எப்படி வரும்? இது ஐ உங்களுக்கு சொல்ல முடியாதுல்ல, வேற எழுத்த போல ஜே ஐ ஜே இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மாறிடும். மாறினாலும் மாறக்கூடாது. இங்க பாருங்க, டபிள்யூ என்னவா மாறுது? மிரர்ல எம்மா மாறுது. ஆனா ஓ ஓவே இருக்கும். மாறாத லெட்டர் ஓ. மாத்தினாலும் அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு எழுத்து என்னது? எம். புரியுதுங்களா மேம்? கேள்விகளை